வணக்கம். இன்றைக்கு வகுப்பில் மயங்கொலி எழுத்துக்களில் 3 லகரங்கள் பார்க்க போகிறோம். எவை எங்கு வரும்னு இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். மெய்யெழுத்துக்களில் 18 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. இந்த 18 மெய்யெழுத்துக்குள்ளே தான் 3 லகர எழுத்துக்களும் இருக்குது. இந்த 3 லகரங்களுமே இடையின லகரங்கள் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மெய்யெழுத்துக்கள் 18, அவற்றில் 3 லகர எழுத்துக்கள் உண்டு. அவை 3ம் இடையினங்கள். அடுத்ததா ல ல லா பிறக்கும் இடம் உச்சரிப்பு முறை ஒவ்வொன்றா பார்க்கலாம். லகரம் நா, அதாவது நாவின் இரு பக்கங்கள் தடித்து நா மேல் பற்களின் அடியை தொடுவதால், அதாவது மேலே பல்லினுடைய அடிப்பக்கத்தை தொடுவதால் ஒற்றுவதால் லகரம் தோன்றும். படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாவின் அடிப்பகுதி, அதாவது மேல் பற்களினோட அடியில் இந்த லகரம் தொடுது. லகரத்தின் பொது பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். லட்டு லகரம், குண்டு லகரம், தனி லகரம், மேல்நோக்கு லகரம், வகர லகரம்னு பல பொது பெயர்களால் இது அழைக்கப்படுது. பிறக்கும் இடம் உச்சரிப்பு முறையின் அடிப்படையில் இந்த லகரத்தை நாம் ஒற்றல் லகரம் அப்படின்னு சொல்லணும். உச்சரிப்பு முறை பார்க்கலாமா? கல், வில், சொல், பல், பழம், பாலம், பள்ளி, வல்லூறு, சொல்லை, எல்லோன், இப்படி நாம் உச்சரிக்கணும். அடுத்ததா லகரம் நா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் என்பது வருடுவதால் லகரம் தோன்றும். அதாவது அன்னத்தின் நடுப்பகுதியை நாக்கு தொடுவதால் இந்த லகரம் தோன்றுது. தொடுவது அப்படிங்கிறத விட வருடுதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது இந்த லகரத்தின் பொது பெயர்கள் எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு பார்க்கலாம். பெரிய லா சொல்லுவோம், பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லா சொல்லுவோம், குச்சிலான்னு சொல்லுவோம், பொதுலா அப்படின்னு சொல்லுவோம். கீழ்நோக்கு லகரம், கீழே நோக்கி வர்றதுனால கீழ்நோக்கு லகரம்னு சொல்லுவோம். நா போல இருக்கிறதுனால நகர லகரம்னு பல பெயர்களில் இதை சொல்லுவோம். ஆனால் பிறப்பு முறையில் உச்சரிப்பின் அடிப்படையில் இந்த லகரத்தை நாம் வருடல் லகரம் அப்படின்னு சொல்லணும். இதை உச்சரிக்கும் முறை பார்க்கலாம். அன்னத்தின் நடுப்பகுதியை நாக்கு தொடணும். கல், முள், பள்ளம், உள்ளம், பள்ளி, வள்ளி, விளைச்சல், கள்ளோ, பள்ளு, உள்ளூர், பளீர், இப்படி நாம் உச்சரிக்கணும். அடுத்ததா லகரம் நாவின் நுனி, அதாவது நாக்கின் நுனி மேல் நோக்கி வளைந்து மடங்கி, வளைந்துன்னா என்ன, மடங்கி வருடுவதால் லகரம் தோன்றும். இந்த லகரத்தின் பெயர்கள் பார்க்கலாம். இந்த லகரம் தமிழுக்கே சிறப்பானது. எனவே இதனை சிறப்பு லகரம் என்கிறோம். நான் மடங்கி தொடுவதால் இதை மடங்கல் லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா மா போல எழுதி லகரம் எழுதுறதுனால இதை நாம் மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை உச்சரிக்கும் முறை பார்க்கலாம். நாக்கை நல்லா மடக்கி சொல்லணும். வாழ், வீழ், வாழவிடு, வாழை, தொழில், உழவர், விழா, கழுதை, கீழே, இப்படி நாம் உச்சரிக்கணும். அடுத்ததா ல ல லா எங்கு வரும் சான்றுகளோடு பார்க்கலாம். சான்று மூன்றும் மொழி முதலில் வராது. 3 லகர எழுத்துக்களுமே மொழி முதல்ல வராது. ஒற்றல் லகரம் மட்டும் பிறமொழி சொற்களை தமிழில் எழுதும்போது இகரத்துடன் வரும். ஒற்றல் லகர சொல் தமிழில் எழுதும்போது ஈ சேர்த்து எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்க. லட்சுமி, லாபம், லக்குவன், லட்சம், லட்சியம், லட்சணம், இவைகளை எழுதும்போது ஈ சேர்த்து நாம் எழுதணும். இந்த வருடல் லகரமும் சிறப்பு லகரமும் மொழி முதலில் ஒருபோதும் வராது. அடுத்ததா ஒற்றல் லகரமும் வருடல் லகரமும் சிறப்பு லகரமும் மொழி இறுதியில் மெய்யெழுத்தாகவும் உயிர்மெய் எழுத்தாகவும் வரும். மொழி முதலில் வராது, மொழி இறுதியில் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. மெய்யெழுத்தாக இருக்கும்போது சொல், பல், கள், தேள், வீழ், கால், இப்படி வருதா. உயிர்மெய் எழுத்தாக இருக்கும்போது பாருங்க. வலி, வலை, வழி, வளை, ஒளி, வாழை, இப்படி வரும். அடுத்ததா
தனி குறிலை அடுத்து ஒற்றல் லகரமும் வருடல் லகரமும் தன்மையுடன் இணைந்து வரும். அதாவது ஒற்றல் லகரம், இந்த ஒற்றல் லகரமும் வருடல் லகரமும் தன்மையோடு தான் இணைந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, வெள்ளம், தொல்லை, பள்ளி. அடுத்தது பாருங்க, வருடல் லகரத்தில் பள்ளம், பள்ளி, வெள்ளை. இந்த சொற்கள் எல்லாம் தன்னொற்றுடன் தான் அடுத்து வரும். இந்த இடத்துல எழுதி இருக்கிறது போல தவறாக ஒருபோதும் வராது. அடுத்தது பாருங்க, சிறப்பு லகரம் பெரும்பாலும் தனி நெடிலுடன் பிற மெய்யுடன் சேர்ந்து வரும். அதாவது தனி குறிலை எடுத்து பெரும்பாலும் வராது. சிறப்பு லகரம் தனி நெடிலுடன் பிற மெய்யுடன் சேர்ந்து வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, வாழ்க்கை, வீழ்ச்சி, வாழ்ந்தான். இந்த சொற்கள் எல்லாம் சிறப்பு லகரம் வேறு மெய்யோடு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இதுவே ஒற்றல் லகரமோ அல்லது வருடல் லகரமோ வேறு மெய்களோடு வராது. அப்படி வந்தாலும் அது தவறான சொல். மேலும் சிறப்பு லகரமும் தன்மையோடு வராது. அடுத்ததா ஒற்றல் லகர வருடல் லகர மெய்யுடன் பிற மெய்கள் வராது. அதாவது ல இதனோட வரக்கூடிய இல், ல இதனோட வரக்கூடிய இல், இவைகளோடு பிறமைகள் வராது. சிறப்பு லகரத்துடன் பிறமைகள் வரும். ஒற்றல் லகரத்தோடையும் வருடல் லகரத்தோடையும் பிறமைகள் வராது. எடுத்துக்காட்டு பாருங்க, வாழ்க்கை. இந்த இடத்துல ஒற்றல் லகரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மெய்யெழுத்து இருக்கு, அது வரவே வராது. இந்த எடுத்துக்காட்டு பாருங்க, பால்சோறுன்னு இருக்கு. இந்த ஒற்றல் லகரத்துக்கு பக்கத்தில் வர்ற மெய் தவறு. அடுத்தது பாருங்க, வாழ்க்கை. இந்த இடத்துல வருடல் லகரத்தோட ஒரு மெய் வருது, இது தவறு. தேள் கொட்டியது. இந்த வருடல் லகர மெய்யோடு இன்னொரு மெய் வருது, இந்த சொல்லும் தவறு. அதுவே வாழ்க்கை பாருங்க, இந்த சிறப்பு லகரத்துக்கு பக்கத்தில் இக்கு இருக்கு, இது சரியான சொல். வீழ்ச்சி, சிறப்பு லகரத்துக்கு பக்கத்தில் இச்சு இருக்கு, இது சரியான சொல். சிறப்பு லகரம் தன்மையுடன் வராது. அதுவே பார்த்தீங்கன்னா சிறப்பு லகரம் தன்மையோட வராது. ஆனால் ஒற்றல் லகரமும் வருடல் லகரமும் தன்மையோடு வரும். இரண்டுக்கும் அதுதான் வேறுபாடு. அடுத்ததா பெண்பாலை குறிக்கும் சொற்களில் வருடல் லகரம் மட்டுமே வரும், பிற லகரங்கள் வராது. எடுத்துக்காட்டு பாருங்க, பெண்கள், அவள், இவள், எவள், மகளிர். பெயர் சொற்களாக இருந்தாலும் வினை சொற்களாக இருந்தாலுமே வருடல் லகரம் மட்டும்தான் வரும். வந்தாள், பேசினாள், சிரித்தாள், இப்படி வரும். வேற்றுமை உருபு ஏற்கும் போதும் வருடல் லகரம் தான் பெண்பாலை குறிக்கும் போது வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, அவளை, அவளுக்கு, அவளின், அவளது, இப்படி வரும். பிற லகரங்கள் வந்தால் அவை சரியான தமிழ் சொற்கள் அல்ல, அந்த சொற்கள் தவறு. அடுத்ததா பன்மையை குறிக்கும் விகுதிகளில் வருடல் லகரம் தான் வரும், பிற லகரங்கள் வராது. பன்மை சொற்கள் கள் விகுதி போடுறோம் இல்லையா, அதிலெல்லாம் வருடல் லகரம் தான் வரும், ஒற்றல் லகரமும் சிறப்பு லகரமும் வராது. எடுத்துக்காட்டு பாருங்க, உயர்திணையில் பார்க்கலாம், மாணவர்கள், தேவர்கள், தோழிகள், அமைச்சர்கள், இவைகளெல்லாம் வருடல் லகரம் தான் வருது. அக்ரிணையில் பாருங்க, மாடுகள், பூக்கள், புத்தகங்கள், வீடுகள், இவைகள்லையும் நமக்கு வருடல் லகரம் தான் வருது. மாணவர்கள், மாணவர்கள், வீடுகள், வீடுகள், இவைகளெல்லாம் வரக்கூடிய இந்த லகர சொற்கள் தவறானவை. அடுத்ததா பன்மை வினை சொற்களிலும் வருடல் லகரம் வரும், பிற லகரங்கள் வராது. பன்மை கல்விகுதிகளில் வர்றது போலவே வினை சொற்களிலும் வருடல் லகரம் தான் வரும், பிற லகரங்கள் வராது. எடுத்துக்காட்டு பாருங்க, எழுதுகிறார்கள், வந்தார்கள், சாப்பிடுங்கள், பேசுவார்கள், உறங்கினார்கள், இவைகளில் எல்லாமே நமக்கு வருடல் லகரம் தான் வருது. அடுத்ததா தொழில் பெயர் விகுதிகளில் ஒற்றல் லகரம் வரும், சிறப்பு லகரமும் வருடல் லகரமும் வராது. அதாவது தொழில் பெயர் விகுதிகள் எழுதுறோம் இல்லையா, அதில் ஒற்றல் லகரம் தான் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க, ஆடுதல், பாடுதல், ஓடுதல். இது வேற்றுமை உருபெயர்க்கும் போதும் அதே ஒற்றல் லகரத்தில் தான் வரும், வேறு லகரங்கள் வராது. ஆடலை, ஆடலால், ஆடலுக்கு,
பாடலை, பாடலால், பாடலுக்கு, ஓடுதலை, ஓடுவதால், ஓடுதலுக்கு இப்படி வரும். ஆடலை, ஆடலை, ஆடல், ஆடல் இப்படியெல்லாம். அடுத்ததா மூன்றாம் வேற்றுமை உருபு ஆல் என்பதால் செயப்பாட்டு வினையில் ஒற்றல் லகரம் மட்டுமே வரும், பிற லகரங்கள் வராது. அதாவது ஆல் என்பதில் இருக்கிற லகரம் ஒற்றல் லகரமாக இருக்கிறதுனால செயப்பாட்டு வினை சொற்கள் எல்லாமே ஒற்றல் லகரத்தால் தான் எழுதப்படும், பிற லகரங்கள் அதில் வராது. எடுத்துக்காட்டு பாருங்க. பானை குயவனால் வணையப்பட்டது, பரிசு முதல்வரால் வழங்கப்பட்டது, ஓவியம் குமரனால் வரையப்பட்டது, வயல் உழவனால் உழப்பட்டது இப்படி வரும். அடுத்தது முற்று பெறாத எச்ச சொற்கள் வரும் வாக்கியங்களில் ஒற்றல் லகரம் வரும், பிற லகரங்கள் வராது. அதாவது முற்று பெறாத எச்ச சொற்கள் இருக்கும் இல்லையா, அந்த சொற்கள் வரும் வாக்கியங்களில் நமக்கு ஒற்றல் லகரம் தான் வரும், பிற லகரங்கள் வராது. எடுத்துக்காட்டு பாருங்க. நீ நடந்தால், இது ஒரு முற்று பெறாத எச்ச சொல் இல்லையா, இந்த லகரம் ஒற்றல் லகரமாக தான் இருக்கும். பாருங்க. நீ நடந்தால் உடல் எடை குறையும், வேகமாக ஓடினால் பரிசு பெறுவாய், அவள் பேசினால் முடிவு கிடைக்கும், மழை பெய்தாலும் பெய்யும். இந்த இடங்கள்லாம் நாம் ஒற்றல் லகரம் வர்றதை பார்க்குறோம். பிற லகரங்களை எழுதக்கூடாது, எழுதினால் அவை தவறு. அடுத்ததா இணைப்பு சொற்கள் வர்ற இடங்கள்ல, அதாவது அல், ஆம், இல், போன்ற இணைப்பு சொற்கள் வரும் இடங்களில் ஒற்றல் லகரம் மட்டுமே வரும், பிற லகரங்கள் வராது. எடுத்துக்காட்டு பாருங்க. ஆள் பேசினால், தூங்கினால், ஆம் பாருங்க சிரிக்கலாம், பறக்கலாம், இல் பாருங்க மனதில், அதில், இரவில். அடுத்தது பாருங்க பார்த்தாலும், பக்கத்திலும். இவைகளெல்லாம் நமக்கு ஒற்றல் லகரம் தான் வரும், பிற லகரங்கள் வராது. அடுத்ததா ஒரு சிறிய பயிற்சி பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம் ஒற்றல் லகரம், வருடல் லகரம், சிறப்பு லகரம் எங்கெங்கெல்லாம் வரும், எப்படி பயன்படுத்தணுங்கிறத முழுமையாக பார்த்தோம். இவைகளின் அடிப்படையில் இந்த பயிற்சியை நாம் எழுதி பார்க்கலாம். ஒவ்வொரு வாக்கியமாக பார்த்துட்டு வாங்க. அமுதா தூங்கினாள், இதில் எந்த லகரம் போடணும்? அமுதா என்பது ஒரு பெண்பால், அப்போ பெண்பாலை குறிக்கக்கூடிய இந்த லகரத்தை தான் நாம் போடணும். அப்போ அமுதா தூங்கினாள், இதுதான் சரி. சரி. அடுத்தது சாலை பள்ளமாக உள்ளது, இந்த சிறப்பு லகரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு லகரம் வராது, அப்போ இது தவறு. அடுத்தது இந்த ஒற்றல் லகரம் சரியான சொல் அல்ல, அப்போது வருடல் லகரம் தான் வரும், அப்போ இந்த இடத்துல பள்ளம், இதுதான் சரியான சொல். அடுத்தது பாருங்க. சுவரில் எழுதாதே, இது ஒரு இணைப்பு சொல் இல்லையா, அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒற்றல் லகரம் தான் வரும், சுவரில் எழுதாதே. அடுத்தது பாருங்க. தாழ்பால் போடாதே, எந்த இல் இப்போ வரும்? இந்த ஒற்றல் லகர வருடல் லகர இல்லுகளுக்கு பக்கத்தில் மெய்யெழுத்துக்கள் வராது, ஆனால் சிறப்பு லகரத்துக்கு பக்கத்தில் வரும், அப்போ இதுதான் சரியான சொல். அதனால் சிறப்பு லகர இல் போட்டு இப்போ போடணும், தாழ்பால் போடாதே. அடுத்தது பாருங்க. பூக்கள் பூத்தன, பன்மை விகுதியில் எந்த லகரம் வரும்? வருடல் லகரம் தான் வரும், அப்போ பூக்கள் பூத்தன எழுதணும். அடுத்தது பாருங்க. பல்வழி சரியானது, இந்த லீ என்ன பொருள்? இந்த லீ என்ன பொருள்? இந்த லீ என்ன பொருள்? இது தெரிஞ்சாதான் சரியான வாக்கியமாக எழுத முடியும். வலி என்பது துன்பம், அப்போ இந்த இடத்துல ஒற்றல் லகரத்தை நாம் எழுதணும். அடுத்தது பாருங்க. களை பறித்தான், இந்த 3 லகரமும் வரும்போது என்ன பொருள் என்பது நாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, அப்போதான் இந்த வாக்கியத்தை நாம் சரியாக எழுத முடியும். கலை என்றால் ஆய கலைகள், ஆடுதல் பாடுதல் இதெல்லாம். இந்த கலை என்பது வேண்டாத பயிர், இந்த களை என்பது மூங்கில், அப்போ இந்த இடத்துல களை பறித்தான் அப்படின்னா என்ன வரும்? இந்த லை தான் சரி, அப்போ களை பறித்தான் என்று எழுதணும். இப்படி நாம் லகர லகர
ழகர உச்சரிப்பை சரியாக எழுதி பழகி கொண்டோம் என்றால் நமக்கு தமிழில் தவறு வராது. இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி.